என்னாச்சு? திடீர்னு என்ன பண்ணீங்க? ஒரு கீழெல்லாம் விளையல, அடிபடலாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் லைட்டா ஏறமா பின் வரமா லைட்டா சுத்தமா இந்த இடத்துல அதோட கொஞ்சம் கொஞ்சமா வீக் இருக்குது. உங்களுக்கு குடல் பெருங்குடலோட சம்பந்தப்பட்டது வீக் இருக்குது. இந்த வீக்கம் குறைஞ்சாதான் இருக்கும். தெரியாது, தெரியுமா? தெரியுங்களா? திட்டா பாருங்க, இது வீங்கி இருக்கு பாருங்க. இதுல தான் இருக்கு. இது கரைஞ்சாதான் இது போகும். இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? கையை தூங்க. அவ்வளவுதான். இப்படி தூக்கலாம். இது முன்னாடி தூக்கலாம். அப்படி தூக்கலாம். அது கூட இதுக்கு மேல வரல. இந்த கை மாதிரி வராது. கொஞ்சம் பெண்டா இருக்கும். இறக்கும்போது கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா இருக்கும். சப்போர்ட் கொடுத்தா இருக்கணும். தானே இறக்காது. இந்த பக்கம் முடியாது. இந்த பக்கம் முடியாது. சரி, ஓகே. மொத்தம் 3 நாடிகள்ல இது பிரச்சனை இருக்கு. முதல்ல நாட்ஸ் ஃப்ரீ பண்ணிக்கோ. இது அப் அண்ட் டவுன் பிரஷர். சரி தூக்குங்க. மந்திரம் போடலங்க. தெரியுமா? வரக்கூடாது. நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இதுலயுமே கொஞ்சம் திரும்ப அசைவே இல்ல. ஆமா, முடியாது. வெளியே தூங்கினா இங்க சப்போர்ட் கொடுத்தா இறக்க முடியும். இறக்க முடியாது. மேஜிக் பண்ணலாம் இருக்கு. மேஜிக்லாம் பண்ணலங்க. சைடு ரைஸ் முடியலங்கறீங்க. ஸ்டோலின் ஒரு நாடி, அதுக்கப்புறம் காப்ஸ்கார்ட் ஒரு நாடி, குரிஸ்மைன் நாடியில தலைகீழ இருக்கு. ஐயா எல்லாத்துக்கும் வேற ஒன்றா இருக்கு, இவங்களுக்கு வேற ஒன்றா இருக்கு. அதனாலதான் இவர் இவ்வளவு பிரச்சனையும் சுத்திட்டு வந்திருக்காரு. நிறைய இடத்துல சுத்தி வந்திருக்காரு. காரணம் அதுதான்.